அகரத்துல இருக்கிறவங்களுக்கு தனியா பயிற்சி பட்டறைகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. என்ன மாதிரியான பயிற்சி பட்டறைகள்லாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வழங்கப்படுது? இப்போ நம்ம கிளாஸ் இப்போ டெய்லி எங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதுனால சண்டே மட்டும் தான் நாங்க ஃப்ரீயா இருப்போம். ஏன்னா சில காலேஜ்ல வந்து சாட்டர்டேயும் காலேஜ் இருக்கும். ஸோ சண்டே நாங்க எல்லாரும் நம்ம 23 பேட்ச் எல்லாரும். நான் 23 பேட்ச். ஸோ நான் இப்போ 3rd இயர் படிக்கிறேன். அப்போ 3rd இயர் எல்லாரையுமே சத்யபாமாலயோ எங்கேயாச்சும் ஒண்ணு கூப்பிட்டு வச்சு, அவங்களுக்குன்னான ஒர்க் ஷாப்லாம் நெறைய நடக்கும். எப்படி சொல்றது? நெறையா உமன் சேஃப்டி இதெல்லாம் நெறையாவே எல்லாமே எல்லா நாலேஜுமே பிள்ளைங்க தெரிஞ்சு நீங்க வச்சு ஒன்னொன்னா கூட சொல்லுங்க. இந்த மாதிரியான பயிற்சி பட்டறைகள்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு சைக்காலஜி கவுன்சிலிங் நடந்துச்சு. ஸோ நம்மளோட மென்டல் இது எப்படி இருக்குங்கிறதுனால அது தனியா நடந்துச்சு. அது 1 வீக் ஃபுல்லா போச்சு. ஸோ அதுலேருந்து சார்ட் அவுட் பண்ணி இவங்களுக்கெல்லாம் அந்த கவுன்சிலிங் தேவைன்னு சொல்லிட்டு, அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை இது பண்ணுறதுக்காக பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது எப்பவுமே இது பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த உமன் சேஃப்டி நம்மளை எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கலாம் அந்த ஒர்க் ஷாப்னா மோஸ்ட்லி எல்லாமே 3 நாள் ஒர்க் ஷாப் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அதுலயே எல்லாமே சொல்லி தந்துடுவாங்க. ஸோ இந்த செமஸ்டர் லீவ் உண்டுல்ல, அப்போ கம்ப்யூட்டர் கிளாஸு அந்த மாதிரிலாம் ஆன்லைன்ல, ஆஃப்லைன்ல எல்லாமே சொல்லி தந்தாங்க. இந்த மாதிரியான ஒர்க் ஷாப் பண்ணும்பொழுது ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு மெச்சூரிட்டி வந்துரும்ல? இப்போ நிறைய பேர் அந்த மெச்சூரிட்டி தான் இந்த 4 பேரை விட உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. அடிஷனலா இருக்கு. அப்படியா? அப்படியா எனக்கு தெரியல. இப்போ ஒர்க் ஷாப்ல வந்துட்டு நாங்க அவ்வளோ பேர் இருப்போம். இப்போ 23 பேட்ச்னா ஒரு 600 100 பேரு 200 பேர்கிட்டயாச்சும் இருப்போம். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒருத்தங்கள மைக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. ஸ்டேஜ்ல வந்து பேசுங்கன்பாங்க. நிறைய பேருக்குலாம் இப்போ கல்ச்சரல் ஒர்க் ஷாப் ஒண்ணு நடந்துச்சு ரீசென்ட்டா ஜூன், ஜூலைல. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்டேஜ் ஏறி வந்து மைக் பிடிச்சு பேசுது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மைக் பிடிச்சு பேசுறேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அங்க தைரியம் வரும்போது அவங்க கிளாஸ்ல பிரசன்டேஷன் பண்றப்ப அந்த தைரியம்லாம் அவங்களுக்கு அங்க இருந்து வருது. அங்க இருந்து எல்லாம் கத்துக்கணும். ஓகே. நீங்க அகரத்துக்கு போய் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீயா இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னீங்களே. சில அப்ளிகேஷன்லாம் ஃபில்டர் பண்ணுவேன்னு சொல்லுவீங்களே. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபில்டர் பண்ணுவீங்க? ஸோ அங்க வந்து ஒரு மார்க் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மார்க் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. இதுல நீங்க அந்த ஃபார்ம்ல இவ்வளோ மார்க் போடுங்கன்பாங்க. ஸோ நாங்க பார்த்தப்ப இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஒரு 10 மார்க் போட சொல்லுவாங்க. எஸ்சி, எஸ்டி அதுக்கு ஒரு 10 மார்க்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்னா அதுக்கு ஒரு 10 மார்க்கு. நோ பேரண்ட்ஸ்னா 10 மார்க்கு. சிங்கிள் பேரண்ட்னா 5 மார்க்கு. ஸோ எல்லா போத் ஆனா நாட் சப்போர்ட்டிவ். சில பேருக்கு இருப்பாங்க. ஆனா சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. இருந்தும் இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒருத்தவங்களுக்கும் ஒரு மார்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ நாங்க அந்த மார்க் லிஸ்ட் பார்ப்போம். மார்க் லிஸ்ட் அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்புறம் இதுதான் எங்க வேலை. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க.